வணக்கம் பிரவீன். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் வாடகை வீட்டில் ஸ்டுடியோ ஒன்று அமைத்து இருந்துள்ளதாகவும் அந்த ஸ்டுடியோவிற்கான வாடகையை செலுத்தாமல் இரவோடு இரவாக காலி செய்வதாக புகார் எழுந்தது. யுவன் சங்கர் ராஜா மீது அண்மையில் புகார் எழுந்தது. இந்த நிலையில் பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது இந்த வாடகை விவகாரம் தொடர்பாக விசாரணை தொடங்கியது. இந்த விசாரணையில் வாடகை பாக்கி இருப்பது என்பது தெரிய வந்துள்ளது. அதே போல் வாடகை விவகாரம் தொடர்பாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவிடமும் போலீசார் விளக்கம் கேட்க முடிவு செய்துள்ளது. அதாவது ஒவ்வொரு வருடமும் மொத்தமாக வாடகையை யுவன் சங்கர் ராஜா செலுத்தி இருந்திருக்கிறார். இந்த நிலையில நடிகர் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படம் ஆடியோ வெளியான பிறகு முழு தொகையும் தருவதாக வீட்டு உரிமையாளரிடம் உறுதியளித்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் அதற்கு மாறாக வீட்டை காலி செய்ய முயன்றதால் வீட்டு உரிமையாளர் ஒரு புகார் அளித்திருந்தார். அதுக்கான விசாரணையும் தற்போது தொடங்கி இருக்குது. இதற்கு பதிலாக யுவன் சங்கர் ராஜாவும் வாடகை பாக்கி தரவில்லை என தன் மீது போலீஸ் புகார் அளித்த வீட்டு உரிமையாளருக்கு 5 கோடி இழப்பீடு கேட்டு நோட்டீஸும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அளித்திருந்தார். அதே போல் காவல்துறையும் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா சட்ட ரீதியாக எதிர்கொள்ள போவதாக வழக்கறிஞர் நோட்டீஸ் அளித்த நிலையில் அவர் தரப்போட விளக்கத்தையும் போலீஸ் கேட்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். பிரவீன், இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா வாடகை பாக்கி விவகாரம் தொடர்பாக காவல்துறை விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி தீனா.